ஹலோ எவ்ரிவன், மஷ்ரூம் பால்ஸ் ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் 5 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வேகட்டும். இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ க்ளீன் பண்ண மஷ்ரூமை பொடி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். மஷ்ரூம் நல்லா வேகட்டும். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே இறக்கி ஆற வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பில் தண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு கப்பில் மைதா மாவை கொஞ்சம் தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு ப்ரெட்டை எடுத்து லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வச்சுட்டு நல்லா பால் மாதிரி உருண்டை பிடிச்சிடணும். அதுக்கப்புறம் மைதாவில் நல்லா டிப் பண்ணி கோட் பண்ணிவிட்டு அப்படியே அதை எடுத்து பிரெட் க்ரம்ஸ்லேயும் கோட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா ப்ரெட்டையுமே நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பால்ஸை ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சா இன்னும் நல்லா செட் ஆகும். இப்போ நான் ஃப்ரையிங் பேனில் நல்லா எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறமா எல்லா பால்ஸையும் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நல்லா கிறிஸ்பியான மஷ்ரூம் பால்ஸ் ரெடி. நான் இன்றைக்கி இதை பால்ஸ் மாதிரி பிடிச்சிருக்கேன். நீங்கள் வேணுன்னா ப்ரெட்டுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணிங்கன்னா ப்ரெட் ரோல் கிடச்சிரும். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இந்த மஷ்ரூம் பால்ஸை பிச்சு மயனேஸில் டிப் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மயனேஸ் வீட்டிலே செஞ்சது. இஃப்தார் டைமில் இதை செஞ்சு கொடுங்க, செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். ஓகேங்க, நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.